விவசாயிகளுக்கு ஆதரவான பதிவுகள் சமூக வலைதளங்களில் பெருகி வருகின்றன. இது பற்றிய விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அபிநயா செல்வகுமார். டிஎன் சேவ் ஃபார்மர்ஸ், ஸ்டாண்ட் வித் ஃபார்மர்ஸ் அப்படின்ற அந்த ஹேஷ்டேக் மூலமாக தற்போது இளைஞர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவான கருத்துகளையும் பதிவுகளையும் தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வராங்க. இந்த பதிவுகளை பார்த்தோமேயானால் முதலமைச்சர் பதவிக்காக டெல்லி வரை பயணம் சென்ற கால்கள் எம் விவசாயிகளுக்காக அடுத்த தெருவிற்கு கூட போக அப்படின்ற ஒரு பதிவை நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் விவசாயிகள் தான் கடவுளாக இருப்பாங்க, விவசாயம் தான் கடவுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பதிவுகளை நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் உழவனுக்கான போராட்டம் மட்டும் இல்ல, இது மக்களுக்கான போராட்டம், இது உணவுக்கான போராட்டம் அப்படின்னு சொல்லி உணர்வுபூர்வமான பதிவுகள் நிறைய தற்போது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக மெரினாவில் நாளை காலை 8 மணிக்கு போராட்டத்தை தொடங்க இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு இடங்கள்ல இன்றைக்கே இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த புகைப்படங்கள் எல்லாம் நம்மளால சமூக வலைதளங்கள் வாயிலாக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம கிராபிக்ஸ், வரைபட காட்சி, வீடியோ காட்சி, மீம்ஸ் போன்றவற்றெல்லாம் கூட அவங்க பரப்புரைகள் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி பதிவுகள் மட்டும் அல்லாம மற்ற இளைஞர்களும் விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் ஆதரவளிக்க முன்வர வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகளையும் அவங்க தொடர்ந்து முன் வச்சுட்டு வராங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் அபிநயா செல்வகுமார்.